ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். புதுக்கோட்டை காரையூர் இந்த பக்கம் கல்யாணனாலே ரொம்பவே எல்லார் வீடுகள்லேயுமே இது செய்வாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கல்யாணனாலே பொடிக்கரியானம் இல்லாத கல்யாணமே இல்லைங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. பொடிக்கரியானம் கல்யாணத்தை அன்னைக்கு வைக்கலனாலும் அடுத்த நாளாவது வச்சுருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷலான ஒன்று. அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் 2 கிலோ சிக்கனுக்கான அளவு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கவனித்து பார்த்துக்கோங்க. 2 கிலோ சிக்கனுக்கு 2 பிடி அளவு அரிசி எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். நான் மல்லி மசாலாவில் ஆல்ரெடி மிளகு வறுத்து போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதனால நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு வறுத்துருக்கேன். இந்த மல்லி மசாலாவில் ஜீரகம், பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு, அரிசி, மல்லி இது எல்லாமே சேர்த்து நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அரிசி அரைக்கும் போது மிளகு, ஜீரகம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். 2 கிலோ சிக்கனுக்கு 3 கைப்பிடி அளவு, கை நிறச்சி ஒரு பிடி பிடிப்போம்ல அந்தளவு எடுத்து பூண்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி நச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ரொம்பவுமே நீங்கள் மையமாதிரி அரைச்சிடாதீங்க, மிக்சி ஜாரில் அரைச்சிடாதீங்க. அதை நல்லா நம்ம இந்த மல்லி மசாலா கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். நமக்கு இந்த ஆணை வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நம்ம இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ மிளகு அரிசி வறுத்த அதையும் நம்ம அரைச்சி வச்சாச்சு. 2 கிலோவுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவை நமக்கு தண்ணியிலேயே கரைச்சி வச்சுக்குவோம். இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஊற்றும் போது கட்டி பட்டுரும். அவ்வளோதான். பொடி கரியானத்துக்கான மசாலா எல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தய ஜீரகத்தை வெறும் பாத்திரத்தில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. 50 ml நெய் விட்டுருக்கேன். 75 ml நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெயும் நெய்யும் தான் ரொம்பவே முக்கியம் இதுக்கு. இது 2 தான் நமக்கு கல்யாணத்துக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஒரு 5 பட்டைத்துண்டு, ஒரு 3 கிராம்பு போட்டால் போதும், அதிகமாக போட வேண்டாம். சின்ன வெங்காயத்தை பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டால் போதும். கரெக்டாக ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அளவு. அதிகமாக சின்னதாக கட் பண்ணி போட்டுறாதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்தாச்சு. தக்காளி ஆப்ஷன் தான், எனக்கு பிடிக்கின்றதுனால நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி போடவே தேவையில்லை, போடாட்டியும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு சீக்கிரமாக அது வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ 2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். நெய், நல்லெண்ணெய், வெங்காயம் இது எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். அதோட சேர்த்து இந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கலாம். காரம் கரெக்டாக போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் லைட்டாக சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பும் தேவையான அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க. இது 2மே கம்மியானால் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சுத்தமாகவே நல்லா இருக்காது. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டாச்சு. இந்த மாதிரி கொஞ்சமாக நீர் விட்டு வரும் பாருங்கள். அப்போ தான் நமக்கு அந்த சிக்கனில் எல்லா மசாலாவும் சேர்ந்துருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நமக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இந்த மாதிரி நீர் விட்டால் தான் எப்போவுமே சிக்கன் மட்டன் செய்யும்போது இப்படி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அந்த சிக்கன் மட்டனுக்குள்ளே போய் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு தண்ணி எவ்வளோ விடுறோமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம மிளகு அரிசி வறுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். அதை போடும்போது நமக்கு நல்லா திக்காகிரும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தான் வெறும் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ அரிசியும் மிளகும் சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா கொதிக்கும் போது செய்யுங்க. சிக்கன் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு சிக்கன் நல்லா ரெடி ஆயிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு, எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, வெள்ளை பூண்டை நல்லா உரித்து சுத்தம் பண்ணி நச்சு வச்சுருந்தோம். அதை நல்லா மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் நமக்கு நல்லா கொட்டி விட்டுறலாம். கொட்டி விட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கெட்டி இல்லாமல் கிண்டிக்கங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான தாலிக்கறியான நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பூண்டு, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம அதிகமாக ஸ்டவ்லேயே வச்சுருக்கக்கூடாது, குக் பண்ணக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தாலிக்கறியான நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.